அனுராட அப்பாவும் மஹிந்தராஜ் எவன் நின்னாலும் இது தீர்க்கிறார்கள் என்ன நினைக்கக்கூடாது. கோவில் கட்டா கூட பிரச்சனை வருது அங்காது எங்க விஹார் இருந்தா அது இப்ப இவங்க கட்டி அந்த அரசாங்க கட்டுக்கு செய்த கோவில் வழி அதுல விஹாரி இருக்கு இல்லை. அவர் சட்ட விரோதமா தான் அந்த அந்த வீடு கட்டினது. இப்ப நான் வழக்கு போடுறது முதல் அதுக்கு முதல் புத்த சாதனை இதுக்கு அந்த கட்டப்பட்ட விஹாரை உங்களுடைய பெயர்ல வரணும் பண்றீங்க. அப்படி இல்லாட்டி கொடுக்க மாட்டீங்க. அந்த தனியார் காணியில கட்டப்பட்ட விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தரப்பால சொல்லப்படுகிறது. எந்த பௌத்தாக்கள் எந்த காணி இருந்தா அதுல இது கட்டினா நாங்க விடுவோம். அப்படித்தான் தமிழாக்களும் அப்படித்தான். எந்த பெரியவன் வந்தாலும் எந்த ஜனாதிபதி வந்தாலும் நைநாட்டுக்கு வந்து தான் போவான். அவன் நைநாட்டுக்கு வரை அம்மா அப்பா அரசியலுக்கு போனாலும் அவனை நம்ப கூடாது. அந்த விகாரம் வந்ததுக்கு பிறகு நான் இன்னும் அடுத்த சந்ததிக்கு நீங்க அந்த ஒரு வன்முறையை கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பௌத்தம் சிங்களம் கிடைக்கும் இந்த மொழியிலே தான் பிரச்சனை வேற ஒன்றும் 20 ஏக்கரையும் பிடிச்சு ஒரு திட்டம் போட்டு முழுமையாக இவங்களுடைய நாட்டினுடைய பின்னடைவுக்கு காரணமே இன முரண்பாடுதான். இன பிரச்சனை இல்லாத ஒரு நாடா இருக்கும். இப்ப அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் எல்லாம் என்ன அனுரகுமார திசாநாயக்கா சொல்ல சரி கேளுங்க. ஆடு போனா பின்னாடி நரி போமா இப்ப விடும் அது மாதிரிதான் இது முடியும். இன பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சா அதுவும் தமிழர்கள் எதிர்பார்க்கிற தீர்வு. நீங்களா தரக்கூடாது, நாங்கள் கேட்கறது கிடைக்கும். சனந்தான் இந்த சிங்களன் தமிழ் அப்படி இப்படின்னு அந்த பிரிச்சு பார்க்கணும். இவங்கள் எல்லாம் உள்ளுக்கும் கொண்டு வச்சிருந்து வெளியே ஒன்று காட்டுறார்கள். எல்லா அரசியல் என்ன நம்பவே கூடாது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமிருத்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் தையிட்டி விகாரை தொடர்பாகவும் இப்போது இருக்கிற இந்த புத்த கோயில்களை உருவாக்குற அந்த கலாச்சாரத்தையும் அடிப்படையாக கொண்டு நைனாதீவில் இருக்கிற விகாராதிபதியிடம் சில விடயங்களை கேட்க போகிறேன். அவர் என்னோட என்னென்ன விடயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறாரோ அதை இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். குறிப்பாக நைனாதீவு விகாராதிபதியினுடைய பேரில் தையிட்டியில் ஒரு காணி இருக்கிறதாகவும் அந்த காணியில் விகாரையை கட்டுவதற்கு அந்த விகாராதிபதி அனுமதி வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட அந்த விகாரைக்குரிய காணியில் கட்டாமல் இப்போ அந்த விகாரை தையிட்டியில் இருக்கிற விகாரை ஒரு தனியார் காணியில் கட்டப்பட்டிருக்குது. அந்த தனியார் காணியில் கட்டப்பட்ட விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தரப்பால் சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே அந்த விகாரை இடிக்கப்படுவது தொடர்பில், அதுபோல் அந்த விகாரை அமைந்திருக்கிற காணி தொடர்பில் இந்த விகாராதிபதிக்கு என்ன நிலைப்பாடு இருக்குன்றதை இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதை தாண்டிய சில பொதுவான கேள்விகளையும் அவரிடம் கேட்டறிய போகிறேன். எனவே இந்த காணொளியை முழுமையாக பாருங்க. வணக்கம் ஐயா, உங்களோட பெயர்? நைனாது நாகதீப் விகாராதிபதி. தையிட்டி விகாரை தொடர்பாக ஒரு பேச்சு இருக்குது. ஒன்று விகாரையை இடிக்கணும், இன்னொன்று அந்த விகாரைக்கு இருக்கிற காணிக்கு மாற்றுவிட இன்னொரு காணி கொடுக்கணும். அப்படி மாற்றுவிட இன்னொரு காணி கொடுக்கணும்னா உங்களுடைய காணியை தான் கொடுக்க முடியும். அப்படி நீங்க கொடுக்குறோன்னா கொடுப்பீங்களா? நான் கொடுப்பேன். அதுல காணி இல்லை. அப்ப நான் பேர் மாத்தேன்னு ஒன்றுமே நான் அது கொடுப்பேன். அதுல ஒரு இதுவும் இல்லை. அது எந்த பேர்ல தான் பெறணும், கோவில் பேர்ல பெறணும் எனக்கு. அப்படின்னா அதுல ஒன்றும் இல்லை. சொன்னேன் அங்க கட்டப்பட்ட விகாரை உங்களுடைய பேர்ல வரணும் பண்றீங்க. அப்படி இல்லாட்டி கொடுக்க மாட்டீங்க. இப்ப மாற்றுவிட என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? அதுக்கு ஒரு தீர்வு தான் செய்யலாம். காணி வேணும்னா அந்த காலத்து காணின்னா அந்த கணக்குக்கு மட்டும் எடுத்து கோவிலுக்கு அதுக்கு அங்காளி அந்த முடியும் அந்த இதுவும் தேவையில்லை. நமக்கு அரசு மதம் தேவை. அந்த முடி அது உடைச்சாதான் பிரச்சனை வரும். அப்ப அது நாங்கள் அந்த இதுவும் அந்த இருக்கிற மடம் இருக்குதானே ஒன்று புதுசாக கட்டினேன். அவர் சட்ட விரோதமாக தான் அந்த அந்த வீடு கட்டினதும் எங்கட பேர் போட்டு இது கட்டி காசு எடுத்தது. இப்ப நான் வழக்கு போடுறது முதல் அதுக்கு முதல் புத்த சாதனை இதுக்கு என்னன்னா நீதிமன்றத்துக்கு போனா இழுபடைக்கு இப்ப உதாரணத்துக்கு குருந்தூர் மேலே எடுத்துக்கொண்டா நீதிமன்ற வழக்கு இருக்கும்போது தான் அந்த விகார கட்டு முடிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இப்ப கூடுதல் ஒரு அரசாங்கம் தெரியாது. இது அரசாங்கம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றீங்க. அரசாங்கம் சம்பந்தப்படாம செய்யலாது. அப்ப இது ராணுவ மற்றது அரசாங்கம் தெரியாம ராணுவருக்கு செய்யலாம். இந்த ஏரியா அவைட்டு தானே. அப்ப அவைக்கு செய்யலாம். இது அவையை செய்தவே வேற ஒருத்தரும் அடுத்ததான் இந்த பழைய விஹாரையில் இருக்குதானே. பழசு எல்லா இடம் இருக்கு, இல்லாம இல்லை. அதை நாங்க ஒத்துக்கொள்ளணும். அது இருக்கு, அது செய்யணும். இப்ப நெடுந்துக்குன்னு இருக்கு. நெடுந்துக்கு வந்தாதானே அதை நான் நிப்பாட்டினேன்.
சரியோ அதுகள் புராதன இடங்கள் அது அரசாங்கத்துக்கு உள்ளது. அரசாங்கத்தால் இது நடத்துகிறபடியே சாய்மார் வரக்கூடாது. சாய்மார் வந்ததா இதில் பிரச்சனை இருக்கு. அரசாங்கம் இப்போ புராதன இதுகள் என்ன அதுகள் அவை தான் பாதுகாக்கணும், அது செய்யணும். மட்டுமே செய்ய நேவி எதுவும் செய்தா நேவி தான் இந்த கோவில் பார்க்கறது, அவை பார்க்கறது பெரிய கோவில் தானே. நாங்கள் ஒன்று செய்யணும் என்ன சவேந்திர சில்லா பார்த்து அவை தான் செய்யறது இதுகள் காட்டி தான் அவை இந்த இதுக்கு வரையலாம், இந்த அரசியலுக்கு வரையலாம். தமிழர்கள் தலைவிடுறது அவங்கள்ட்ட காணியில் நாங்கள் இப்போ நான் பௌத்தம் எந்த பௌத்தாக்கள் வந்து எந்த காணி இருந்தால் அதில் இது கட்டினா நாங்கள் விடுவோம். அப்படித்தான் தமிழாக்களும் அப்படித்தான் தங்கட காணி தெரியும். நியாயமான கோரிக்கை தான் அதுதான். அவங்க உறுதி எல்லாம் இருக்குன்னா புறா இந்த கதை நாம அதோடு தானே தெரியல. அது நீங்க அவர்களோட கதைச்சு பார்க்கலாமே, அந்த விகார கட்டினவர்களோட. அவங்க என்னோட கதைக்கு வார இந்த பெரியவன் இருக்கிறான். இப்போ நாம பெரியவனே வாரா வந்துட்டு உடனே போடுறோம். இதை பற்றி கதைக்கிறது தானே ஒரு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களா இல்ல சும்மா காணொலிக்காக சொல்றீங்க? உண்மையிலே விளைச்சு சும்மா இல்லை. உண்மையிலே நான் இது தீர்க்கிறதுக்கு இப்போ நாங்கள் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட இடம் திருப்பி எங்களோட இடம் தனியாது, இருக்கிற இடம் எங்களோட இடம். அப்போ அதில் நாங்கள் பிரச்சனை அப்படி போகக்கூடாது. அப்படி செய்தால் அப்படி செய்யணும். அந்த இது எனக்கு கொடுத்தா நான் இந்த இது கொடுப்பேன், அதை முடியும். சரி ஐயா, இப்போ உங்களுடைய அப்பா இருக்கிறாரு தானே, உங்களோட அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல காணி ஒன்று தாரார். மகனே, இந்த காணியை நீ யாருக்கும் விற்கக்கூடாது, யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த காணி உனக்குன்னு நான் தாரது என்னுடைய அப்பான்ற காலத்தில இருந்து இதை நாங்கள் பின்பற்றி வாரோம். இதை நீ யாருக்கும் வித்து போடாது என்று சொல்ற. சொல்லி கொண்டு இருக்க ஒரு யுத்தம் வருது, இடம்பெயர்ந்து போறீங்க. திரும்ப வரைக்க நீங்க அப்பா சொன்ன அந்த காணியில இருக்கணும் மட்டும் தானே வருவீங்க. அப்ப வாரீங்க, அந்த இடத்துல ஒரு சைவ கோயிலை கட்டிட்டோம், இடிக்கலான்னு சொல்லிட்டோம், அந்த காணியும் தரமாட்டோம்னு சொல்லிட்டோம். என்ன செய்யலாம்? நாம் இப்படி தானே கோவில் வீடு கட்டினா உடைக்கலாம். சரி, என்னது யாழ்ப்பாணம் எந்த மரம் இந்த ராணி இருக்கு, யாழ்ப்பாணம் ஸ்டேஷனை முன்னுக்கும் மாநாடு வியாருன்னு சொல்லி எங்களுக்கு உறுதியெல்லாம் இருந்தது. சரியோ, இதுதான் மனச்சாட்சின்னு சொல்கிறது. அதுதான் இதுதான் மனச்சாட்சியாக இருக்கணும். ஆறும் நான் தமிழாக்கள் கூடாது அப்படி சொல்கிறேன் இல்லை. அப்போ நான் அவங்களுக்கு சொன்னான் போய் இது எங்களோட கோவில் காணி அவை வீடு கட்டியிருந்தேன். அதுக்கு யாழ்ப்பாணம் நேரு ஸ்டேஷன் முன்னுக்கும் கட்டிருக்கே. அவங்க நான் சொன்னேன் இது எங்கட காணி இப்படி புரிஞ்சு அவங்க நேரம் உடனே சொன்னால் உங்களோட காணி எனக்கு தெரியும் சாமி, இங்கே போகிறதுக்கு இது இல்லை, நாங்கள் ஒரு வருஷத்தாலே போகணும். புறா ஒரு சில வருஷத்தாலே போகல. புறா நான் கதைச்சி போட்டு புறா வேறு ஒரு காணி எடுத்து இந்த வீடு ஒன்று எடுத்து அந்த நேரம் வீடுகள் கணக்கு இருந்தால் அவைக்கு இருக்கிறது வீடு ஒன்று பார்த்து அங்கே போக சொல்லி புறா எனக்கு அந்த அகல் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த காணி தந்தது. அது உறுதி இருக்கிறது என்னது அவங்க தந்தவங்களாக. இப்போ எங்கட அகல் நீங்கள் சொல்கிற மாதிரி கோவில் கட்டினா கோவிலே இது கட்டினா அதை கொடுக்க தான் போகணும் அப்படின்னு அந்த நியாயத்துக்கு என்ன அப்படி தான் பெறும். அதை நாம் கோவில் உடைக்கக்கூடாதுன்னு எங்க சரியில்லை தானே. அதோடு தான் நான் இந்த இது சுற்றுறேன். நாம அதை உடைக்கிறார். இப்ப நீங்க அனுராவோட கதைக்கலாத இல்லை, அனுரா கதைக்கிறதுக்கு இப்படி அனுராக சமயம் இருக்கிறதே நேர தெரியாது. எந்த பெரியவன் வந்தாலும் எந்த ஜனாதிபதி வந்தாலும் நைநாத்துக்கு வந்து தான் போவான். அவர் நைநாத்துக்கு வேற இல்லை. அனுராட அப்பாவும் மஹிந்தராஜ் எவன் நின்னாலும் இது தீர்க்கிறார்கள் என்ன நினைக்கக்கூடாது. நீங்கள் அவ்வளோதான் என்று அப்போ பிரச்சனை தீராது. இந்த இதே இவங்கள் இந்த வால் பிடிச்சிட்டு இருக்கிறது என்ன இவே வேணும் எங்கட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இல்லை, திருப்பி வாரத்துக்கு தான் இருக்கிறாங்க. இவே எல்லாம் அப்படித்தான். அரசியல்ன்றது ஒருத்தரையும் நம்பக்கூடாது. அம்மா அப்பா அரசியலுக்கு போனாலும் அவனை நம்பக்கூடாது. அவன் அப்படித்தான். இடிக்கிற வார்த்தையை விடுவோம். ஆனா உண்மையின்படி சட்டவிரோதமா எது கட்டப்பட்டாலும் இடிக்கிறதுக்கான சட்ட ரீதியான அனுமதி இருக்கு. அது இருந்தா அதாவது செய்தா ரைட், சட்ட ரீதியா செய்யலாம். சட்டம் என்ன சட்டம் ஆறுகும் சட்டம். சட்ட ரீதியாக செய்தால் அது நாம் ஒன்றும் கதைக்கிறேன். மனச்சாட்சிக்கு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் ஒரு கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறேன், நான் சைவம். கிறிஸ்தவ கோயிலுக்கு போனால் எனக்கு அதில் ஒரு மரியாதை வருது, நாங்கள் வணங்குறோம். அடுத்தது பள்ளிவாசலுக்கு போனால் அதை பார்த்துட்டு ஒரு பள்ளிவாசல் ஒரு எண்ணம் வருது. ஆனால் என்னுடைய மனநிலையை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க. எங்கேயாவது விகாரையை பார்த்தா என்னடா இது இதுலேயும் கட்டி வச்சிருக்காங்க என்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது. அப்போ அந்த ஒரு நிலைக்கு உருவாக்கினது நாங்கள் இல்லை. நிறைய பௌத்த விகாரைகளை ஆக்கிரமித்து இப்போ இந்த பௌத்த விகாரம் வந்திருக்குல்ல தையிட்டியில, அந்த விகாரம் வந்ததுக்கு பிறகு நான் இன்னும் அடுத்த சந்ததிக்கு நீங்க அந்த ஒரு வன்முறையை கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.
பார்த்துட்டு சொல்லுவோம் இன்னும் இது எங்கன்னு இடத்துல ஒரு விகாரையை காட்டி அது இன்னும் இது அடாத்தா காட்டியிருக்கேன்னா அந்த அந்த ஒரு இனவாதத்தை கொண்டு வரதுல இந்த பௌத்த கோயில்கள் வந்து முக்கியமா இருக்குன்றது என்னுடைய கருத்து. கோயில் இல்லை. அப்ப இப்போ ஹிந்துக்கள் வந்து பௌத்த கோயிலுக்கு வந்து புத்தரை கும்பிடுறது. புத்தர் எங்கட இல்லை உங்கட அது தெரியும். அப்ப இதுல தான் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கு. இந்த பௌத்தர் என்ன சொல்லி ஒன்று நாங்க கதைக்கிற சிங்களம் இந்த பாது தான் புல வேற ஒன்றும் இல்லை. மொழி தான் புல மொழியிலே தான் புல இருக்கு. ஏண்டா நாங்க சொல்றது சிங்கள பௌத்தம். சிங்களம் என்ன கதை பேரு சிங்கள பௌத்தம் என்ன அது கூடாது. அது இல்லை சிங்கள பௌத்தம் என்ன கிடையாது. அப்போ முஸ்லீம் கிறிஸ்டியன் என்ன இந்த வெள்ளக்காரனா வந்திருக்கிறார் கிறிஸ்டியனுக்கு போகிறதுக்கு. இந்த தமிழர் தான் கிறிஸ்டியனுக்கு போயிருக்கு. சிங்களவன் தான் கிறிஸ்டியனுக்கு போயிருக்கு. முஸ்லீம் யாரும் போயிருக்கா கிறிஸ்டியனுக்கு இல்லை. இவங்க 2 பேர் தான் மாறி மாறி போயிருக்குன்னா வேற ஒரு தான் போயில்லை. முஸ்லீம்ல இருக்கிற இப்போ முஸ்லீம் கதைக்கிறது என்ன பாஷை? தமிழ். கத்தோலிக்கரும் கிறிஸ்டியனாக்களும் தமிழாக்களும் இருக்கிறாங்க. சிங்களாக்களும் இங்கே இருக்கிற ஆக்கள் தமிழ் கதைக்கிறார். பௌத்தம் சிங்களம் கதைக்கிறது. இந்த மொழியிலே தான் பிரச்சனை வெளியே வேற ஒன்றும் இல்லாடி எல்லாம் சரி. இந்த மொழி பிரச்சனை தான். சிங்களம் என்ன அதுதான் எங்களுடைய மனதில் சிங்களாக்கல்ல தமிழ்ல ஒரு இதுவும் இல்லை. இது எல்லாம் அரசியல் இருக்கிறது. அரசியல் இதுதான் சிங்கள பௌத்தம் சிங்கள இது இல்லைன்னு சொல்றேன். நீங்கள் இப்போ கேம்பஸில் இருக்கிறாங்க இல்லை பொடியல் புறா இந்த பொடியலோடு சேர்ந்து நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி என்ன புறா நீங்கள் அங்கே அந்த பொடியல் அங்கே போகிறது புறா இங்கே வாரது. அப்போ அவங்க சொன்னால் அது சிங்களம் தமிழ் ஒரு இதுவும் வேறு வேட்மை இல்லை இல்லாமல் இருக்கிறவங்க. இது சனந்தான் இந்த சிங்களம் தமிழ் அப்படி இப்படின்னு அந்த பிரித்து பார்க்குறோம். அது நாங்கள் உண்டாயிருக்கிறதுக்கு பார்ப்போம். ஒன்றாயிருந்து பார்த்தா எல்லாம் ஒன்று வழி 2 முண்டு இல்லை. ஐயா என்னென்ன நீங்கள் போய் சொல்லுவீங்களா? நேர கதைக்கிறதுக்கு நான் ஒரு தடவை போய் சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு சொல்லி கடை நாளாம் இருக்காது போய் சொல்லி. ஆனால் சில இடங்கள்ல அந்த பொய்கள் உண்மைகள் மறைக்கப்படுது. இப்போ பொய் சொல்றோன்னு எடுத்துக்கொள்ளாது உண்மை மறைக்கப்படுதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி உண்மை மறைக்கப்பட்டா எங்களுக்கு அதை நீங்க தெரியப்படுத்தலாம் தானே. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா அந்த விகாரை கட்டின நேரத்துல அந்த விகாரை மட்டும் கட்டுறது திட்டம் இல்லை. இன்னொரு குறிப்பிட்ட ஏக்கர் பரப்பளவை பிடிச்சு ஒரு பெரிய ஒரு திட்டம் ஒன்று போட்டிருக்கிறார்கள். அதனுடைய வரைபடம் இப்ப கசிஞ்சிருக்குது. என்ன போட்டிருக்காங்க? இல்ல அந்த அப்படி ஒரு திட்டம் இருந்ததா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அது வந்திருக்குது. அது உண்மையா? நீங்க உண்மையிலே எனக்கு அது தெரியாது. உண்மையிலே தெரியாதா? உண்மையிலே தெரியாது. நீங்க நான் அவரோட இது இல்லை. அவர் இப்ப நேற்று முதல் நான் கண்டேன். எங்க அந்த இது ஒன்று வச்சது அதுவும் என்ன ஜாயின் பண்றதுக்கு தான் அந்த இந்த வடமான இது இன்னும் வச்சது ஒரு இது படம் எல்லாம் என்ன இருக்கு எனக்கு அது தெரியும். இதுக்கு தாய்வே வரையணும் என்ன நான் அன்றைக்கு சொன்னது கோவில் எனக்கு தந்தா நான் அப்படி இது தீர்ப்பம் மற்றபடி இந்த ஆக்கள்கிட்ட இடத்திலே பிடிச்சி இப்படி கட்டுறது. எங்களுக்கு ஒரு படம் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. ஒரு பெரிய நிலப்பரப்பை பிடிச்சு இப்ப கட்டி இருக்கிற அந்த 18 ஏக்கர்லயுமே நிறைய திட்டங்கள் இருக்குது. ஒரு பக்கத்துல ஒரு புத்தர் சில இன்னொரு அப்ப அப்படி ஒரு திட்டம்ன்றது ஒரு வரைபடமா கசிஞ்சிருக்குது. அதுக்கு நீங்க அதை செய்யறதுக்கு விடக்கூடாது. அதுல அப்படி ஒரு திட்டம் போடப்பட்டது தானே. எனக்கு உண்மையில தெரியும். உண்மையே தெரியாதா? இல்ல உங்களை நான் சந்தேகப்பட்டு கேட்கல. எனக்கும் தெரியாம இல்ல செய்யணும். அதான் நான் கோவில்காரன் அவன் கோவில்காரன் இல்லை. அப்ப எனக்கு தெரியாமதான் இந்த விதியெல்லாம் வரலாறு இவன் செய்ய போறான். இப்ப இவைக்கு வரலாறு மீது ஒரு இதுவும் இல்லை. அவைக்கு இப்ப இருக்கிற சாய்மாருக்கோ ஆமிக்கோ ஒருத்தருக்கும் அப்படி எனக்கு இது அரசாங்கத்தால் வந்தது வந்து நேவியால் வந்து நேவி சொன்னது இப்படி இப்படி சங்கதி நான் சொன்ன நேவி இதுக்கு இல்லை. இது ஆமி மட்டும்தான் இது செய்யுது. வேற ஒரு தான் செய்யுது. இல்ல என்ன நான் கேட்கிறேன்டா இப்ப இந்த இது கட்டி உடைக்கலான்னு சொல்றீங்க. ஒரு கதைக்கு 20 ஏக்கரையும் பிடிச்சு ஒரு திட்டம் போட்டு முழுமையா புழுக்க உடைக்கும். அவெல்லாம் தான் சொல்றேன். தலை போட்டு விட்டா புறா உடம்பு புழுக்க போடுறதுன்னா அது அதுதான் செய்ய பற்றி வேற ஒன்று. அதுதான் இப்ப என்ன கட்டினா இது என்ன கட்ட போனா இதுக்கு இடமே கொடுக்க கூடாது. அவெல்லாம் தான் இருந்தது ராஜ்யசபை அதெல்லாம் வந்து அது எல்லாம் கொடுத்து அதை கொடுத்து இருக்க தான் இது செய்தது. இது வேணுமென்னு செய்தது தானே. ஆக்கள் இந்த பிரச்சனைக்கு திருப்பி இழுத்துட்டு போறதுக்கு செய்தவே என்ன ஐயா. ஒரு நாட்டுல இன முரண்பாடு இருந்தா நாடு முன்னேறாது.
இவங்களுடைய நாட்டினுடைய பின்னடைவுக்கு காரணமே இன முரண்பாடு தான். அப்ப இந்த மாதிரி அபகரிப்பு நடக்குது, அது ராணுவம் செய்யுது. இப்ப இது வந்து ஒரு யாருமே அந்த பௌத்த சபைக்கு கீழே அது வேறையிலேன்னு சொல்றீங்க, ராணுவம் சரி அரசாங்கத்துக்கு கீழே இருக்கேன், அரசியல் விட ராணுவம். சரி, அப்படி இருக்கும்போது அரசாங்கமே இதை கண்டுகொள்ளுதில்லை. இனப்பிரச்சனை இல்லாத ஒரு நாடா இருக்கும். இப்ப அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் எல்லாம் என்ன அனுரகுமார திசாநாயக்கா சொல்ல சரி கேளுங்க, இது நாங்க எப்படி செய்தாலும் நீங்க என்ன சிரிச்சீங்க? இது இல்ல எல்லாம் செய்வாங்க. இப்படி இங்க வந்து ஒரு கதை, அங்க போய் ஒரு கதை. இவைக்கு தெரியும் இங்க எவ்வளவு போட்டு இருந்தா அவைக்கு அந்த இடத்துக்கு வரையிடாது. தெரியும் அவே ஜனாதிபதியா வரையிடாது. அங்கத்தைய ஆக்கள்கிட்ட போட்டு இல்லாம வேற இங்கத்தையே ஒரு கொஞ்சம் போட்டுக்கு அதை கொஞ்சம் அந்த எப்படி சின்ன சின்ன இதுல இது எதுவும் ஜாயின் பண்றதுக்கு தான் இது இருக்கு. பிரபலமையான இது அங்க இருக்கு. அப்ப இது செய்தா அது இல்லாம போமே. இவங்கள் எல்லாம் உள்ளுக்கு கொண்டு வச்சுட்டு வெளியே ஒன்று காட்டுறார்கள். எல்லா அரசியல் என்ன நம்பவே கூடாது, இவனும் நம்ப கூடாது. அப்படி வச்சுட்டு இருந்தா இவை இப்பெல்லாம் பார்க்குற அங்க இருக்கிறார்கள். இது பண்றதுக்கு தான் இவை பார்க்க. இது நாம செய்தா அடுத்த பிறகு அது சரி. தேர்தல் அரசியலை பார்க்கலாம், தீர்வு இது காண கடைசி. அதான் இதுக்கு உண்மையிலேயே அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய, நீங்க பேருந்தும் சிரிக்காதீங்கோ, அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய கொள்கை இனவாதம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும். இப்ப இனவாதமான ஒரு விடயம் தான் அது. அந்த பிரச்சனையை தீர்த்தே இனவாதம் இல்லாத நாடுன்றதை நிரூபிக்கலாம் தானே. நான் இப்படி அனுரகுமார திசாநாயக்க அது நாம் சொல்லக்கூடாது, எனக்கு பயப்படையும் தேவையில்லை. ஆக நீங்கள் இது போடுவோங்க தெரியும், இது போட்டாலும் பரவாயில்லை, நாம் இதுக்கு பயப்படுறாது சொல்லுவாது. நான் அனுரகுமார திசாநாயக்க ஆறு ஜேவிபி, இப்போ என்பிபி. ஜேவிபி என்ன சொல்றது ஆறு ஒரு புரட்சி குழு. அப்போ ஆறு மஹிந்த ராஜபக்சாவுக்கு கொள்றதுக்கு விட்டது. செய்யணும் இப்படி செய்யணும் இப்படி சண்டை போருக்கு விட்டதாரு தெரியுமா? அதனால் தெரியல. அவர்தான் அவை தான் கஜால் பண்ண ஒரு மாவில்லாறு சண்டையில இது பண்ணி போட்டு புறா இங்கே வந்து புரந்தனத்திலே போய் இது வச்சுட்டு இவங்களும் படு நாங்களும் படு எல்லாம் படு அவங்கள் புத்திசாலி அவ்வளோதான். இது இந்த சனத்துக்கு தெரியுமோ இல்லையோ பெரிய எல்லாருக்கும் தெரியும். இவே எல்லாம் நினைக்கிறது அந்த ஆடு போனா பின்னாடி நிறைய போமா, இப்ப விடும் அது மாதிரி தான் இது முடியும். அவ்வளோதான். இதுல எவன் வந்தாலும் முடியாது. நீங்க நினைக்கிறது வேறு, நடக்கிறது வேறு. என்னண்டா நான் இங்க ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்ப இனப்பிரச்சனை தீர்க்கப்படணும், தமிழர்கள் எதிர்பார்க்கிற இனப்பிரச்சனை தீர்க்கப்படணும். நான் வந்து அப்படி ஒரு தீர்வு கிடைச்சா இதுக்குள்ள நான் ஒரு புத்தர் சிலை என்னுடைய செலவுல செய்து தருவேன். அப்படி கிடைக்குமா? இதுக்குள்ள ஒரு புத்தர் சிலை வைக்கிறதுக்கான செலவு நான் ஏற்றுக்கொள்வேன். இனப்பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். அதுவும் தமிழர்கள் எதிர்பார்க்கிற தீர்வு. நீங்களா தரக்கூடாது, நாங்கள் கேட்கறது கிடைக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இப்ப கொடுக்குற இது இல்லை, இது முதலே கொடுத்தேன்னா எண்ணம் பிரச்சனை இல்லாம எல்லாம் உண்டாயிருந்து. ஏன் இப்படி பிரச்சனை நீட்டி கொண்டு போறார்கள் ஐயா? பிரச்சனை நீட்டு கொண்டு போறது அதுதான். நீட்டு கொண்டு இது இப்படி கொடுத்தா அடுத்த முறை அவை வரையணுமா? இதெல்லாம் ஆசை. பழைய ஆக்கள் தான் ஆசை இல்லாமல் இருந்தது. 70க்கு முதல் ஆக்கள் இப்போ இருக்கிறார்கள். அப்படி அவங்கள்ட்ட பேங்க் புத்தகங்கள்லேயே காசு இல்லை. இவங்கள்ட்ட பேங்க் புத்தகங்கள் பார்த்தா எவ்வளோ காசு இருக்கு. இது ஆசை கூடினாக்களோட வேலை செய்கிறார்கள். ஐயா, நான் நிறைய எனக்கு உண்மையிலேயே உங்களில் ஒரு மரியாதை அதிகரிக்குது. எனக்கு ஏனோ தெரியல. நான் இது வரைக்கும் அது தவறா எடுத்துக்கொள்ளாதேங்க. ஒரு பௌத்த பிக்குவை பார்த்தா அவர் அவமதிக்கிறது இல்லை நான். ஆனால் நான் அது ஒரு பார்த்தா ஒரு எதிரான ஒரு ஆளாக தான் பார்க்கறது. ஆனால் உங்களோட ஒரு கொஞ்ச நேரம் தான் இருந்து கதைச்சேன். நான் ஒரு நல்ல மேனேஜர் நீங்கள். எனக்கு உண்மையிலேயே ஒரு உங்கள் மீது கௌரவம் ஒன்று இருக்குது, ஒரு மரியாதை ஒன்று அதிகரிச்சிருக்குது. ஆனால் உங்களை மாதிரி எல்லாரும் மாறுவீனமாக இருந்தால் இந்த நாடு எங்கேயோ போடும். உண்மையை சொல்ல போனால் அதுக்கு அந்த இப்போ நீங்கள் ஒரு கதைக்கு என்னுடைய காணொலிக்காக கதைக்கிறீங்களோ, வீடியோக்காக கதைக்கிறீங்களோ, இல்லைன்னா உண்மையாக கதைக்கிறீங்களோ தெரியாது. நீங்கள் இதுவரைக்கும் கதைச்சதன் அடிப்படையில் சொல்கிறேன். இந்த இலங்கை வரலாற்றிலே ஒருவரை தேடி பார்த்தா நல்ல ஒரு பிக்குவாக நீங்கள் தான் இருப்பீங்க. அவங்களுடைய அந்த நல்ல எண்ணத்துக்கு நன்றி. அதுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படுறதுக்கு நீங்களும் புத்தர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. எங்கிற சாமி பெரிய சாமி தான் எங்க சொல்லி கொடுத்தோம் முதல் இந்த சாமி. அவரை பற்றி நீங்கள்
இங்கே இது 9,000 சனத்திட்ட கேட்டால் தெரியும். எல்லாரும் நல்லதாக தான் சொன்னவர்கள், உங்களையும் நல்லதாக தான் சொல்றாரு. மாவட்டபுரம் என்ற இடத்துல ஒரு விகாரை ஒன்று இருக்கு, அதாவது சீமெண்ட் தொழிற்சாலைக்கு முன் ஒழுங்கே இருக்குல்ல. ஓ தூட்டுக்கேமனு என்ன சொல்லி பெயர் போட்டுருக்கு. அதான் இது கோவில் இப்படி இருக்கு. இதுல அது எல்லாம் போய் அது அதுல விகாரை இருந்ததா ஏற்கனவே? எங்க விஹாரம் இருந்தது. அது இப்ப இவங்க கட்டி அந்த அரசாங்க கட்டுக்கு செய்த கோவில் வழியே அதுல விஹாரம் இருக்கு. விகாரை இருக்கு இல்ல. ஆனா வரலாறுலே இல்ல. அது எனக்கு உங்கள்ட்ட பிடிச்சிருக்கிற விடயம், வரலாற்றுல இல்லையா இல்ல, வரலாறு அதே புதுசா கொண்டு வரார்கள் என்ற ஒரு விடயம் இருக்குது. இது போலீஸ் தான் இது. எனக்கு தெரிஞ்சாலே போலீஸ் அந்த நீங்க சொல்ற கோவில் இது அது திஸ்ஸ விஹாரம், இது துட்டுக்கம்மி விஹாரம். அந்த முன்னுக்கு இருக்குது. இப்ப நீங்க சொல்றது துட்டுக்கம்மி விஹாரம் தானே. நான் போனா ஒரு நாள் அதுக்கு, அதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு முன்னுக்கே ஒரு இதுல இப்படி ஐயா அந்த அந்த முருகன் கோயிலை சேர்ந்தவர்கள் சொல்றார்கள் என்னடா அந்த விகாரையின் அந்த கூம்பு இருக்குல்ல, அவர்கள் சொல்றது அந்த அந்த விகாரையை அகற்றும் கொண்டு இல்லை, நீங்க இடையில தான் அதை போட்டீங்க. ஆனா எங்க கோயில நாங்க சரியா கட்டணும், சரியான விதிமுறையின் அடிப்படையில கட்டணும்னா ஒரு மண்டபம் முன்னுக்கு வரணும். அந்த மண்டபத்தை கட்டுறேன்னா அந்த விகாரையினுடைய அந்த கூம்பை கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொல்ல அதை வைக்கிறார்கள். இல்லை அது வேட இந்த வேணும் என்ன செய்கிற வேலை இது. நான் என்னத்திலே அது புரியுது. அது இது அந்த இடத்துல கோவில் இருக்கே இல்லை. இது புதுசாக நானும் பார்த்தது என்ன ஒரு புது கோவில் ஒன்று இருக்கு துட்டுக்கம்மி விஹாரம் சொல்லி, அது பொலிச்சாக்கள் தானே அது கட்டினேன். சரி ஐயா, நன்றி. உங்களை சந்திச்சு கதைச்சதுல மகிழ்ச்சி. சரி சரி. அந்த விகாராதிபதியோட கதைத்ததை நீங்க கேட்டிருப்பீங்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர். நான் அவருடைய முகத்துக்காக சொல்லி போட்டு வரையில நான் அந்த அவருக்கே நேராக சொன்னான். இப்போ எப்படி சொல்கிறேன், நான் அவரோட ஒரு கதை கதைச்சு உங்களோட ஒரு கதை கதைக்கல, அவருக்கே நேராக சொன்னான், ஐயா நீங்கள் இதை மனசில் இருந்து கதைக்கிறீங்களோ இல்லையண்டா இந்த காணொளி வீடியோக்காக கதைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் கதைச்சதன் அடிப்படையில் சொல்கிறேன், இலங்கையில் இருக்கிற அந்த பௌத்த பிக்குகள் மத்தியில் இவர் முதல் நிலையில் இருப்பார்ன்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இன்னொன்றும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி சொல்கிறது, ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு வன்முறையை கையாளுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சுமூகமான வழிகளை பயன்படுத்தி ஒருவருடைய மனதில் இடம் பிடிச்சு கையாளுறது, அதை அபகரிக்கிறதும் ஒரு வகை. எனவே இதை நான் அபகரிக்கிறதா இப்போ என்னுடைய மனசுக்கு இருக்கிறத நான் சொல்லலை. எனவே நீங்கள் இந்த காணொளியை பார்த்து இந்த விகாராதிபதி பகிர்ந்து கொண்ட கருத்துக்களாக இருக்கட்டும், அந்த விகாராதிபதியினுடைய மனநிலையாக இருக்கட்டும், அதை பற்றி என்ன சொல்கிறீங்களோ உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்களை பற்றி நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். முக்கியமாக அந்த விகாராதிபதி சொல்லி இருக்கிற விடயம் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஒரு காணி மாற்றுவீடாக கொடுக்குறா, உங்களை காணியை கொடுப்பீங்களான்னு கேட்டால், இப்போ கட்டி இருக்கிற அந்த விகாரையை தன்னுடைய பெயரில் எழுதணுமாம், அப்படி இல்லையண்டா தான் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். எனவே இது தொடர்பான உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன்.